வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நண்பர்களே, இன்றைக்கு வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து 27/11/24 தேதிக்குரிய சோஷலிசம் என்ற ஒரு தலைப்பை பற்றி நாம சிந்தனையை மேற்கொள்ள இருக்கிறோம். பொதுவாக சோஷலிசம் என்பது என்ன என்பதை அருட்தந்தை அவர்கள் இந்த பகுதியிலே மிக சிறப்பாக விளக்குகின்றார்கள். ஒரு தனி மனிதன் வாழ்க்கை என்பது சமுதாயத்தோடும் இயற்கையோடும் இணைந்ததுதான். தான், சமுதாயம், இயற்கை என்ற 3 இணைப்புல தான் மனித வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இதுல சமுதாயம் என்ற அமைப்பு, அதை பற்றிய ஒரு சிந்தனை தான் இந்த சோஷலிசம் என்று சொல்லக்கூடியது. சமூகத்தில மக்கள் நலன் என்பதை காப்பதற்காக மக்கள் கூட்டுறவாக ஒன்றாக இணைந்து வாழ்க்கை வசதிகளை எல்லாம் பெருக்கிக் கொள்கின்ற ஒரு முறையை சொசைட்டி என்று சொன்னார்கள். இந்த சொசைட்டி என்பதுதான் மருவி அந்த சொசைட்டியில செய்யக்கூடிய அந்த தத்துவம், அந்த சொசைட்டியினுடைய தத்துவம் தான் சோஷலிசம் என்று ஆகியிருக்கின்றது. இதில் என்ன என்று சொன்னால், மனித வாழ்க்கை என்பது அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய இந்த 4ஐயும் பெற்று துய்க்க வேண்டும். ஒரு மனிதன் நல்ல முறையில வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு அடிப்படை வசதிகள் என்பது இருக்க வேண்டும். உணவு, வீடு, இருப்பிடம், இவையெல்லாம் அவனுக்கு இருக்கணும். அப்ப இவை எல்லாவற்றையும் சமுதாயம் தான் அவனுக்கு பெற்றுக் கொடுக்கின்றது இல்லையா? அப்ப சமூக நலன் காக்கப்பட வேண்டும். சமூக நலன் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தனி மனிதனுடைய இணைப்பு தான், ஒவ்வொரு தனி மனிதனும் சேர்ந்ததுதான் சமுதாயம் என்று சொல்லக்கூடியது. அப்ப சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் தனி மனிதன் அற வாழ்க்கை வாழ வேண்டும். ஞானமும் வாழ்வும் தொகுப்பில சுவாமிஜி அவங்க சொல்லுவாங்க, பொருட்களால் குடும்பமும், பொருட்களால் உடலும், காமத்தால் குடும்பமும், அறத்தால் சமுதாயமும் ஆக்கவும் காக்கவும் பெறுகின்றன அப்படின்னு. அறத்தால் சமுதாயம் தான் காக்க முடியும், அறந்தான் அந்த சமுதாயத்தை காக்க முடியும். அதனால் சமுதாயத்தில் உள்ள தனி மக்கள், தனி மனிதர்கள் அற வாழ்க்கை வாழ பழக வேண்டும். அந்த அற வாழ்க்கை என்பது என்ன என்பதை சுவாமிஜி சொல்லும் பொழுது, ஒவ்வொரு மனிதனும் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், உலக இன்பங்களை துய்க்க வேண்டும். அவ்வாறு தன் தேவைகளையும் முடித்துக் கொள்கின்ற போதும், உலக இன்பங்களை அனுபவிக்கின்ற போதும் மற்றவர்களுக்கு துன்பம் நேராமல், தனக்கும் அது துன்பம் நேராமல் இருக்கக்கூடிய வகையில அவன் அதை முடித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு முடிப்பதுதான் அறம் என்று சொல்லுகின்றார்கள். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் யாருக்கும் துன்பமில்லாத வகையில தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதும், இந்த உலக இன்பங்களை தூய்ப்பதும் என்று ஆகிவிட்டது என்று சொன்னால் உலகத்தில் எங்கேயுமே குழப்பமோ சச்சரவோ போரோ எதுவுமே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? அப்போ இந்த சோஷலிசம் என்ற ஒரு கருத்தை வைத்து உலக சமாதானத்தையே கொண்டு வந்து விட முடியும். ஆனால் அது சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில அதை ஒவ்வொரு தனி மனிதனும் பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் இந்த சோஷலிசம் என்பது உலக சமாதானத்தையே நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதைத்தான் மகரிஷி அவர்கள் இந்த பெயரிலே இருப்பதை நாம் வெவ்வேறு கருத்துக்களில் சொல்லி இருந்தாலும் மகரிஷி அவர்கள் அதற்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து, மனிதன் அற வாழ்க்கை வாழ வேண்டும், இந்த மாதிரி வாழ வேண்டும் என்பதைத்தான் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4ஐயும் பெற்று மனிதன் வாழ வேண்டும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். அற வாழ்க்கை என்பது யாருக்கும் துன்பம் இல்லாமல், யாருக்கும் என்று சொன்னால் இந்த இடத்துல தனக்கும் மற்றவர்களுக்கும் யாருக்கும் துன்பம் இல்லாத வகையில வாழ்வது அறம். பொருள் என்பது சரியான வழியிலே, அற வழியிலே பொருளை சேர்க்க வேண்டும், துய்ப்பதும் அற வழியிலே இருக்க வேண்டும். தவறான வழிகளிலே பொருள் ஈட்டுவது என்பது அற வாழ்க்கைக்கு முரணானது. இன்பம் என்பது அளவு முறையோடு, எந்த ஒரு இன்பமும் அளவுக்கு மீறும் போது அது துன்பமாக மாறுவதனால அதை அளவு முறையோடு தூக்கக்கூடிய ஒரு நெறிமுறையை வகுத்துக் கொள்ள வேண்டும். இந்த 3ஐயும் சரியாக பின்பற்றினோம் என்று சொன்னால் வீடு பேறு என்று சொல்லக்கூடிய நம்முடைய பிறவியினுடைய நோக்கமான அது நம்முடைய மூலத்தை உணர்ந்து அதனோடு பொருந்த முடியும். வீடு என்று சொன்னாலேயே எல்லாவற்றுக்கும் வீடாக இருக்கக்கூடியது அது சுத்த வெளிதான். ஏன்னா அதிலிருந்துதான் எல்லாம் வந்தது. அதனால எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கக்கூடியதுதான் அது வீடு. அதற்கு ஒரு வீடு இல்லை, அது வீடு இல்லா வீடு. அந்த வீடு பேறு என்று சொன்னால் இறைநிலையை உணர்ந்து அதோடு லயமாதல், இதுதான் வீடு பேறு என்று சொல்லக்கூடியது. அது கூட அதனோடு பொருந்துவது என்பது அறிவை அறிந்து பொருந்துவது. அதனாலதான் ஒரு கவிதையில சொல்லும் பொழுது விளைவாக வீடு பேறு என்னும் அறிவை அறிதல் கிட்டும் அப்படின்றார். அப்ப வீடு பேருன்னா அறிவை அறிதல் தான். இப்போ அறிவு என்பது சுத்தவெளி, மெய்ப்பொருள். அதை அறிதல் என்று சொன்னால் தகவலா தெரிஞ்சுக்கிறது இல்லை,
உணர்தல், உணர்வு பூர்வமாக உணர்தல். அவ்வாறு உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அதுதான் வீடு பேர். இறந்த பிறகு அடைவதல்ல. வாழும் காலத்திலேயே ஒரு மனிதன் வீடு பேர் அடையலாம். அடைந்து நல்ல முறையில் அவன் வாழ்க்கையிலே இனிமையை காத்து வாழலாம். வாழும் காலத்திலேயே அந்த இனிமையை காத்து வாழ்வதுதான் அந்த வீடு பேர் அடைந்ததற்கான அடையாளமே தவிர இறந்த பிறகு போய் அங்கே சேருவது என்பது இல்லை. இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இதை நல்ல முறையில இதற்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடியதுதான் இந்த சோசியலிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதை சரியான முறையில புரிந்து கொள்வோம். நல்ல முறையில வாழ்ந்து வாழ்க்கையிலே நமக்கும் உயர்வை தேடிக்கொண்டு மற்றவர்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக விளங்குவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.